வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் நம்ம பேசப்போம். என்னன்னா இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற தகவல் மக்களுக்கு மிக தெளிவா போய் சேரணும் அப்படிங்கிற பட்சத்துலதான் நான் இந்த கேள்வி கேட்கிறேன். சிறைச்சாலைகளில், அதாவது பெண்கள் இருக்கும் சிறைச்சாலைகளில் நிறைய விஷயங்கள் வெளியே சொல்றாங்க. லெஸ்பியன் ஸ்டாச்சர்ஸ் இருக்கு. ட்ரெஸ்ஸஸ் போடாம அங்க நைட் எல்லாம் சுத்துவாங்க. பெண்கள் கட்டுப்பிடிச்சு தூங்குவாங்க. உள்ள செக்ஸ் டார்ச்சர் நிறைய கொடுப்பாங்க. துன்புறுத்தல்கள் இருக்கும். இல்லைன்னா அடிப்பாங்க, மிரட்டுவாங்க. அதாவது பார்த்தா நம்ம தமிழகத்தில் இருக்கிற கைதிகளோட வெளிநாட்டுகளில் இருந்து வரும் கைதிகள் இங்க இருக்கிறவங்களே ரொம்ப துன்புறுத்துறாங்க. அவங்கள பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கும். ஏன்னா ரொம்ப ஜைஜானிக்கா இருப்பாங்க. எங்களுக்கு பார்த்தாலே பயமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி உள்ள இருக்க காவலர்களே வெளியே வந்து நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கு உங்களுக்கு கருத்து? கண்டிப்பா மேம். நியூஸ்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய டிவி சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காவலரே அதை பத்தி ஒரு புகார் சொல்லிருப்பாங்க. இந்த மாதிரி என்ன போட்டு ஒரு மோனிகா அப்படின்ற ஒரு கைதி போட்டு என்ன அடிச்சுட்டாங்க. அவ ஃபாரினர்ஸ் சேர்ந்த ஒரு கைதியா இருக்காங்க. எதுக்காக அடிச்சாங்கன்னா அங்க ஃபாரினர்ஸ் ஃபுல்லா பண்ற அட்டுழியம் தாங்கவே முடியல. நாங்க என்னதான் போய் நாங்க இவங்களை கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலுமே அந்த இடத்துல காவலராகிய நாங்கள் தான் கைதி மாதிரி இருக்கிறோம். கைதியா இருக்கிறவங்க தான் ரொம்ப ஜாலியா நிம்மதியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிறைசாலையிலே பியூட்டி பார்லர் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. பியூட்டி பார்லர் இருக்கு. ஆமா, பியூட்டி பார்லர் இருக்குன்றதையும் அந்த காவலர் சொல்லியிருப்பாங்க. அந்த காவலர் நிறைய விஷயங்கள் அழுது கூட சொல்லியிருப்பாங்கன்ற இது. காயங்கள் அடிச்சிருக்காங்க. மோனிகான்ற கைதி போட்டு அவங்களை அடிச்சிருக்காங்க. அந்த மோனிகான்ற கைதியை அவங்களை கண்காணிக்கிறதுக்கே சில காவலர்கள் இருப்பாங்க. இந்த மோனிகான்றது பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி காவலர் எல்லாம் கிடையாது. அவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு கைதி தான். அவங்க கைதியா தான் அவங்க ஜெயில இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ஜெயில பாத்தீங்கன்னா அவங்க கைதியா வாழ்றது இல்ல. அவங்கதான் காவலர் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அங்க பியூட்டி பார்லர் இருக்கு. அது இல்லாம மத்த கைதி இருக்காங்க, தமிழ் கைதி. அந்த தமிழ் கைதி கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாமே அடிச்சு வாங்கிடுறாங்க. இப்போ கைதியா இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்க வீட்டுல இருந்து பார்க்க வர்றது நார்மல் நடக்கும்போது வீட்டுல இருந்து சாப்பிடறதுக்கோ இல்ல துணிமணிக்கோ ஏதாவது பொருட்கள் எடுத்துட்டு வரலாம். அந்த பொருட்களே என்ன பண்ணிடுறாங்கன்னா புடுங்கிடுறாங்க. அங்க இருக்க வெளிநாட்டுல இருக்க ஃபாரின் கைதிக்கு என்ன பண்ணிடுறாங்க, அதை புடுங்கிடுறாங்க. புடுங்கிட்டு அப்ப தமிழ் கைதிக்கு என்ன ஆகுதுன்னா எதுவுமே கிடைக்காம போயிடுது. சாப்பிட்றதா இருக்கட்டும், இவங்களுக்கு வர சாப்பாடுமே அவங்க புடுங்கிடுறாங்க. ஃபாரினர்ஸ் கைதி பண்ற விஷயங்கள் சொல்லிட்டு ஒரு காவலர் அதிகாரியே பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் அழுது பேசியிருப்பாங்க. இதை கண்டிக்கிறதுக்காக இவங்க போனாலுமே இவங்களே போட்டு அடிக்கிறாங்களாம். காவலரை போட்டு அடிக்கிறாங்க. அதுல கூட பாத்தீங்கன்னா அந்த மேம்க்கு இங்க ஃபுல்லாவே இன்ஜுரி ஆகி அவ்வளவு அடி வாங்கியிருக்காங்க அவங்க. அதுல அந்த மேம் சொல்ற விஷயம் என்னன்னா, சிறைத்துறை தலைவரே இதுக்கு ஹெல்ப் பண்றாரு. காவலர் இருக்க சிறைத்துறை தலைவரே இதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க போய் என்னதான் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே எங்களை நாய் மாதிரி நடத்துறாரு. எங்க பேச்ச கேட்க மாட்டாரு. கைதிக்கு எல்லா உதவியும் பண்ணி கொடுக்குறாரு. சிறைத்துறைக்கு தலைவரே பாத்தீங்கன்னா போன் கொடுத்திருக்காரு. சோ நாங்க எது கேட்டாலுமே எங்களை கைதி மாதிரி நடத்துறாங்களே தவிர அவங்க ஜாலியா நிம்மதியா சுதந்திரமா இருக்கிறாங்க. பார்லர் வச்சிருக்காங்க, ஐப்ரோ பண்றாங்க, ஃபேஷியல் பண்றாங்க. எவ்வளவு விஷயமோ அந்த கைதிகள் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. இது மட்டும் இல்லாம நைட் ஆனா என்ன பண்றாங்கன்னா ஒரு சாரி இல்ல டென்ட் மாதிரி கட்டிக்கிறாங்க. இந்த நம்ம ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போனா ஒரு டென்ட் கட்டிட்டு என்ஜாய் பண்ணுவோம் பாருங்க. அந்த மாதிரி இவங்க அந்த ஃபாரினர்ஸ் கைதி என்ன பண்ணிடுறாங்கன்னா டென்ட் மாதிரி கட்டிட்டு அங்கேயே என்ஜாய் பண்றாங்க நைட் டைம். ஆனா இது பத்தாதுன்னு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அங்க இருக்க பெண்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா செக்ஷுவலா சில விஷயங்கள் நடக்குது, தவறுகள் நடக்குது. பெண்களுக்குள்ளேயே லெஸ்பியன் மாதிரி வாழ்றாங்க இரவு நேரத்துல. இந்த சிறைகள்ல இருக்க கைதிகள் இருக்காங்க, ஃபாரினர்ஸ் கைதி, அவங்க 2 பேருக்குள்ள பெண்குள்ளேயே ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கிறதுனால அதை பார்த்து நம்ம தமிழ் ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களும் அதுக்கு ஈடுபடுறாங்க. இது கேட்கிற அந்த காவலர்கிட்டயே நீ அவங்கள கேக்குறியா, ஃபாரினர்ஸ் கேட்கிறேன், என்ன மட்டும் ஏன் கேட்கிறேன்? இதை பார்த்து நம்ம தமிழ் கைதிகள் என்ன பண்றாங்கன்னா நிர்வாணமா கட்டி பிடிச்சு தூங்குறாங்களா. ஒரு விஷயம் நீங்க சேலையால கட்டிக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெயிலுக்குள்ள போகும்போது இடுப்புல அருணா கயிறு கூட இருக்க கழட்டிடணும் ஆஸ் பர் தி ரூல்ஸ். ஏன்னா அது ஏன் கழட்ட சொல்றாங்கன்னா, சப்போஸ் அந்த ஜெயிலில் இருக்க கைதிகள் மன உளைச்சலால தூக்கு போட்டுக்க கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே அங்க இருக்க அருணா கயிறை கூட கழட்டிடணும்ன்றது ஒரு விஷயம் இருக்கு. அந்த சாரியில நான் அதுதான் சொல்றேன் மேம். நார்மல் கைதி இருக்காங்க, நம்ம தமிழ் கைதி இருக்காங்க. தமிழ் கைதி இருக்கிற அவங்க வர ட்ரெஸ் எல்லாமே ஃபாரினர்ஸ் கைதி புடுங்கிருப்பாங்க. அடிச்சு
புடுங்கி அவங்களுக்கு நார்மலி ஜெயில இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா உங்களுக்கு மாற்றத்துக்கான துணிகள் வேணும். ஒரு 5 ட்ரெஸ்ஸோ 6 ட்ரெஸ்ஸோ வச்சுக்கலாம். அதை அந்த ட்ரெஸ்ஸையும் வந்து அந்த ஃபாரினர் கைதி வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அதை அவங்க போட்டு இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா பெண்களுக்குள்ளேயே நடக்குது இந்த விஷயம். சரி, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது எப்படியுமே வந்துட்டு அவங்க வார்டனா இருக்கட்டும், கண்டிப்பா அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தகவல்கள் போயிட்டு கண்டிப்பா அவங்க அதுதான் வந்து அந்த பாதிக்கப்பட்ட காவலர் என்ன சொல்றாங்கன்னா, சிறைத்துறை தலைவர்கிட்ட நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது, இதனால நாங்க கஷ்டப்படுறோம், போட்டு எங்களை தாக்கவும் செய்யறாங்கன்றத நாங்க இன்ஃபார்ம் பண்ணி கூடமே அவங்கள எந்த ஒரு கண்டிப்பும் பண்ண மாட்டேங்கிறாங்க. கண்டிக்கிறது ஃபுல்லா எங்களை தான் பண்றாங்க, எங்களை தான் வந்து நாய் மாதிரி நடத்துறாங்களே தவிர அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மேம் அவ்வளவு அழுது பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தல் நடக்கும்போது ஜெயிலுக்குள்ள போறதுக்குமே ஒரு பயம் இருக்கு. நம்ம மக்கள் பொறுத்த வரைக்கும் ஜெயில நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அங்க போனாலே நமக்கு நல்லா சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. அது உண்மைதான், அது தவறுன்னு நான் சொல்ல வரல. ஜெயிலுக்குள்ள போறாங்கன்னும் போதே அவங்க பண்ண தவறுக்கு அது திருப்பி அவங்க தவறு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஜெயிலுன்ற ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்து அனுப்புறாங்க கோர்ட். சோ கோர்ட்டோட நோக்கம் பாத்தீங்கன்னா அவங்களை உண்மையா பனிஷ் பண்ணணும்ன்ற விஷயம் தான். பட் அந்த ஜெயிலுக்குள்ள நடக்கிற விஷயம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையே இந்த காவலர் இவ்வளவு தூரம் வந்து வெளியில சொல்லவும் தான் இவ்வளவு விஷயங்கள் தெரிய வருது. சோ வெளியே எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் இப்ப இந்த காவலர் வெளியே பேசிக்கொண்டுதான் உள்ள வந்து இந்த செக்ஸுவல் இல்ல நமக்கும் தெரிஞ்சிருக்காது, இல்லைன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, எனக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த காவலர் இவ்வளவு தூரம் வந்து புகார் அளிக்கவும் தான் இவ்வளவு விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. ஒரு கைதி வந்து ஒரு காவலரை வெளிநாட்டு கைதியா இருக்கட்டும், உள்நாட்டு கைதியா இருக்கட்டும், கைதிதான் ஒரு கண்டிப்பா நீங்க உள்ள வந்திருக்கீங்க. அவங்க வந்துட்டு காவலரை இழுத்து போட்டு அடிச்சிருக்காங்க. அந்த அம்மா வந்துட்டு வீடியோல கதறுது, நீங்க அடிச்சுட்டாங்க, இந்த மாதிரி வேலை பாக்குறாங்க, சொல்ல தாங்க முடியல, பயமா இருக்கு உள்ள போறதுக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு சட்டப்படியா வந்து நார்மலா கேக்குறேன். இப்ப உங்களே ஒருத்தவங்க அடிக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. அதுல எல்லாம் உங்களை அடிச்சதுக்கு உண்மை ஆகுதுன்னு போது அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த தவிர ஒருத்தனை அடிச்சதுனாலயோ ஒருத்தரோட வாழ்க்கையை நீ அழிச்சதுனால தான் நீ ஜெயிலுக்கு போயிருக்க. அப்படி இருக்கும்போது ஜெயில போய் ஒரு காவலரை நீ போட்டு அடிக்கிற அப்படின்னும் பொழுது கண்டிப்பா பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அந்த பாதிக்கப்பட்ட காவலர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த கைதியை கூப்பிட்டு விசாரிக்கிறது எல்லாமே பண்ணும். பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆகுது இவங்க அடிச்சிருக்காங்க, துன்புறுத்திருக்காங்க, காவலரே துன்புறுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். பிகாஸ் ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் டியூட்டில இருக்கும் போது அவங்க டியூட்டியை பண்ண விடாம போட்டு அடிக்கிறாங்கன்னும் போது அது கண்டிப்பா அஃபென்ஸா இல்லையா? அவங்க டியூட்டி அவங்க பண்றாங்க. அவங்க வந்து உன்னை அடிக்கல, உன்னை எந்த சித்திரவாதமும் பண்ணல, நீங்க ஒழுங்கா ஒரு இடத்துல லைனா வாங்க, லைனா போங்க, இங்க துணி காய போடுங்க, இங்க உட்காருங்கன்றாங்க. அது அவங்க டியூட்டியை பண்ணும் போது நீ அவங்கள போட்டு அடிக்கிற போது கண்டிப்பா அது அந்த ஆஃபீஸரை காயப்படுத்துறது சட்டப்படி பார்த்தா குற்றம் தான். சோ அப்படி இருக்கும் போது இவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதுனால இவங்களுக்கு அந்த கைதிகளுக்கு இன்னமும் அடிஷனல் பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இதுக்கு மேலேயும் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா எடுக்கப்படும். கம்ப்ளைண்ட் பண்ணணும் கண்டிப்பா. ஆமா. ஆனா இந்த இடத்துல உயர் அதிகாரியே வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளிப்படையா சொல்லிட்டாங்க. நேம்ல இருந்து எல்லாமே சொல்லிட்டாங்க அவங்களே. அந்த விஷயம் ஒருவேளை சட்ட ரீதியா ப்ரூவ் ஆகுது அப்படின்னும் போது சிறைத்துறை தலைவரை பாத்தீங்கன்னா அவரோட ஒர்க் சஸ்பெண்ட் ஆகுறது கூட ஏகப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. பிகாஸ் அவங்க ஒரு தடவை வெளில சொல்லிட்டாங்க. மேபி இதுக்கப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி எவிடன்ஸ் ப்ரூவ் எல்லாமே அமையுது அப்படின்னும் போது கண்டிப்பா அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்குங்க. அதாவது சிறைக்குள்ள இருக்கிறவங்க, அதாவது கைதிகள் பெண் கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த மாதிரியான ஃபாரின்ல இருந்து வெளிநாட்டு கைதிகளோட சேர்த்து வைக்கும் போது இந்த மாதிரியான துன்புறுத்தலுக்கு தமிழ்நாட்டில் இருக்க கைதிகளும் சரி, காவலர்களும் பாதிக்கப்படுவாங்க. இதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா வந்துட்டு ஒரு தகுந்த கண்டிப்பா மேபி இது கம்ப்ளைண்ட் ஆகி ப்ராப்பரா இது ஆகுதுன்னு போது அந்த ஃபாரினர்ஸ் கைதி தனியாவும் தமிழ் கைதி தனியாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா. தேங்க்யூ.